ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழைய 2.1 ஹோம் தேட்டரை வந்து புதுசாக மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமரே அந்த போர்டு, அந்த ப்ளூடூத் போர்டு எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி அவங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் வரல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோலரில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க சால்டரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வந்து அவங்களுக்கு சால்ட்ரு பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் பழைய போர்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிலிப்ஸ் கம்பெனியோட ஹோம் தேட்டரு. ஸோ பிலிப்ஸ் கம்பெனியோட உள்ளே வந்து போர்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோக்கல் கம்பெனி போர்டு வந்து வாங்கியிருக்காங்க அவங்க. அதில் வந்து கலர் கோடிங் வந்து கரெக்டாக இல்லை. அதனால் அவங்க சால்ட்ரு பண்ணியுமே அவங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டான அவுட்புட் இல்லை. நம்ம இதுக்கு என்னென்ன அவுட்புட் சொல்லி கரெக்டாக நம்ம எடுத்து இப்போ வந்து வைக்கணும், சால்ட்ரு பண்ணி வச்சு நமக்கு அவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேஸுக்கும் ட்ரிபிளுக்கும் தனித்தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் தேட்டரோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பேஸு வைக்கக்கூடிய ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வைக்கக்கூடிய ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸுக்கும் ட்ரிபிளுக்கும் ஒரே கண்ட்ரோலர் போட்டு நம்ம வந்து ஒரு இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா ரெண்டுமே ஈவனாக கூட்டுற மாதிரி நம்ம இதை வைக்க போகிறோம். இந்த ஐசி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் சப்ளை வந்து நமக்கு இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த 5 வோல்ட் அவுட்புட் இதுலேருந்து எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ்பி போர்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஐசி போர்டு பார்த்தோம் அப்படின்னா TDA 2030 அந்த மாதிரி சீரீஸில் வந்தது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ஸ்பீக்கர் ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஹோம் தேட்டரில் ஆல்ரெடி வந்து பிலிப்ஸ் கம்பெனிக்காரங்களும் இதே ஐசி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் வந்து ரிசல்ட் நல்லா பெட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த பழைய போர்டில் முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் கண்ட்ரோலாக கொடுத்துருந்தாங்க, நம்ம ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குரிய ஒயர் எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஆல்ரெடி அவங்க அடித்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை பிரிக்காமல் அந்த வயர்லேயும் நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம். நமக்கு தேவையான வயர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் ESP போர்டுக்கு 2 இன்புட் சப்ளை 5 வோல்ட் சப்ளையும், அதே மாதிரி ஆடியோ அவுட்புட்டை கொண்டு போகிறதுக்கு ஒரு 3 வயரும், டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 5 வயர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மித்த வயரை பார்த்தோம் அப்படின்னா உள்ள டம்மியாக விட போகிறோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்க வயர் பார்த்தோம் அப்படின்னா லென்த்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதில் நம்ம ஒட்டு போட முடியாது. ஒட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு நாய்ஸ் இதாகும். அதனால் நம்ம அந்த இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து சால்ட்ரு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த போர்டுலேயுமே நம்ம சால்ட்ரு தான் பண்ண போகிறோம். எங்கேயுமே இடையில வந்து நம்ம ஜாயிண்ட் அடிக்க போகிறது கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுனால அந்த மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் இதெல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஐசி போர்டு பார்த்தோம் அப்படின்னா 2.1 சேனல், அதாவது 3 ஐசி வந்து வச்சுருக்காங்க. அதில் பேஸுக்குரிய ஃபில்டர் சர்க்யூட்டுமே இன்பில்ட்டாக வந்துடுது. அதே மாதிரி அந்த போர்டு வந்து பின்னாடி ஹீட் சிங்க் வந்து கம்மியாக கொடுத்தனால ஓவராக வந்து ஹீட் ஆகுது. ஸோ நம்ம எதுக்கு இவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணி பார்த்தா ஐசிக்கும் ஹீட் சிங்க் பேனலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஈச்சிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ட்டு வந்து அவங்க சரியாக வைக்கலை. அதாவது ஒரு ஐசியில் அவங்க வந்து வைக்கலை, 2 ஐசியில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து எக்ஸஸாக வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஈச்சிங் பேஸ்ட்லாம் நல்லா போட்டு இப்போ மாட்டியிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஹீட்டு வந்து நமக்கு தெரியல. அதே மாதிரி பழைய பிலிப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஹீட் சிங்க் வந்து அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் உள்ளே வந்து செட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சைடில் கொஞ்சம் வந்து வளைச்சி விட்டு உள்ளே வந்து செட் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ இல்லை, ரொம்ப வந்து மொக்கையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் எஃபெக்டை நீங்களே கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வச்சு காமிச்ச சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 25% தான் சவுண்டு வச்சுருப்பேன். அதுவே நம்ம வந்து ஒரு 70% 60% வைக்கிறப்ப அப்படியே உதறுது. நமக்கு அப்படியே அந்த ஒரு ஏர்லாம் வெளியே போனால் எப்படி சவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே சீல் பண்ணி இருந்துமே அந்த மாதிரி சவுண்டு வருது, ரொம்ப உதறுது. பேஸு ஃபில்ட்ரிங் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை, அதாவது கொடுத்துருக்காங்க. மற்றபடி ட்ரிபிள் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நமக்கு அந்த சைடு ஸ்பீக்கர், சரௌண்ட் ஸ்பீக்கர் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் வந்து பேஸ் வந்து ரொம்ப நல்லாவே எதுவுமே இல்லை, சவுண்டே வைக்க முடியல. நம்ம பேஸ் ரொம்ப கம்மியாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா வைக்க நமக்கு ரிசல்ட்டு நல்லாவே இல்லை. இது என்ன பிராண்டு போர்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை வந்து என்ன பிராண்டுனே வந்து மென்ஷன் பண்ணல. அந்த போர்டில் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது என்ன பிராண்டு போர்டுன்னு எங்களுக்கே தெரியல. ஜஸ்ட்டு இது வந்து லோக்கலில் ரெடி பண்ணப்பட்ட போர்டு மாதிரி தான் இருக்குது. நமக்கு பிராண்ட் எதுவுமே இப்போ மகாராஜா, சக்தி எந்த ஒரு பேருமே அது வந்து போடலை. இந்த ஹோம் தேட்டரை வந்து ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.